everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இப்போ ரீசெண்டாக தான் ஆந்தூரியம் அப்படின்ற பிளான்ட் வந்து எப்படி பாட் பண்ணணும், என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணேன். இதோட பேசிக் கேர், க்ரோயிங் டிப்ஸ் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ டுடே we'll see how to grow this beautiful plant, எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ், என்னோட experience, more details and propagation options. I don't want to make a long video. I'll try to cover briefly on all these topics. So let's get into the video. கழிஞ்ச வீடியோவில் ஆந்தூரியம் அப்படின்ற இந்த அழகு செடி எப்படி நடுறது, பாட்டிங் ரிலேட்டடான டிப்ஸ், பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், என்ன மாதிரி பொருட்கள் வச்சு இதுக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலாம், பாட் சைஸ், என்ன மாதிரி தொட்டியில் நடணும், ஆன்லைனில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா எப்படி நடுறது, அது சம்மந்தமான டிப்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆந்தூரியம் வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கள். அப்போ ரெண்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆந்தூரியம் செடி வளர்க்குறதுக்கு தேவையான அந்த லைட்டிங் கண்டிஷன், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சூடு ஒத்துக்காது. சூடே ஒத்துக்காதுன்னு சொல்லலாம். ஹீட் வந்து செட் ஆகாது. அப்போது சென்னை போல் இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிறவங்க வந்து ஒரு 75% ஷேட் நெட் போட்டு வளர்க்கணும். இல்லை மரங்களுக்கு அடியில் நல்லா ஷேடாக இருக்கும்ல, நிழல் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். அதுக்காக ஃபுல்லாக நிழலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்து கிடைக்கணும். அந்த மரங்களுக்கு இடையில் வரும்ல அந்த டேப்பிள் சன்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மார்னிங் சன், ஒரு 10 மணி வரைக்கும் உள்ள சன்லைட் ஓகே. அதுக்கு மேலே வந்து லீஃப் பர்ன் வந்துடும். அதே போல் சாயந்தரம் ஒரு 4 to 6 o'clock அந்த மாதிரி சூடு போனதுக்கப்புறம் அந்த லைட் வெயில் இருக்கும்ல, அதுவும் ஃபைன், பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல பிரைட் லைட் இருக்கணும். டைரக்ட் சன் படாத அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா they'll survive well. இது வந்து இந்த நேட்டிவ் வெரைட்டி, நாடன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. அதோட லீஃப் பாருங்கள், இட்ஸ் ரியலி ஹியூஜ். இது ஒரு 2 அடிக்கு மேலே இருக்கும் இதோட நீளம். ஹெல்தி பிளான்ட்டில் உள்ள இலைகள் வந்து இது மாதிரி நல்ல பச்சையாக டார்க் க்ரீனாக நல்ல அழகாக இருக்கும். அதே இது உங்களுக்கு அங்கங்கே ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா ஹீட்னால் வரக்கூடியது. அங்கங்கே கொஞ்சம் பேர்ன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் வெதர். இதை வந்து ஒரு மினி டைப், மினியேச்சர் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோய்ட் மிக்ஸில் தான் வச்சுருக்கேன். சின்ன பாட், சின்ன பிளான்ட். இது ரொம்ப ஹைட் ஆகாது, இலைகளோட சைஸும் அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த பிளான்ட் மாதிரி ஆகாது. ஸோ ரோஸ் மாதிரி தான் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மினியேச்சர்ஸ், நார்மல் ஹைப்ரிட், அப்புறம் நேட்டிவ். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பாட்டிங் மீடியா, ரெண்டாவது பாட் சைஸ். அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற பிளான்ட் இல்லை நர்சரியிலேருந்து வாங்கி ரீபாட் பண்ணினாலோ மேக்ஸிமம் என்ன ஆகும்னா அதில் ஓல்டு லீஃப், பழைய இலைகள் வந்து அழுகி இந்த மாதிரி ஆயிரும். அது ஆகும்போது கட் பண்ணி போட்டு இது அதோட அந்த காம்பு அதையும் நான் எடுத்து போடுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். சிலதில் வந்து அந்த புது க்ரோத் வர்றதுக்கு 2 மாதம் கூட ஆகலாம். ஆனால் ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது. ஆந்தூரியம்க்கு வந்து வாட்டரிங் நம்ம ஒரு வாட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் பிடிச்சி வச்சுருக்கோம் கீழே. அண்ட் சன்லைட்டும் டைரெக்டாக கிடைக்காததுனால இட் ட்ரைஸ் ஸ்லோலி. அதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஹாவ் பேஷன்ஸ். இட் வில் டெஃபினெட்லி என்ன சொல்கிறது, வளர்ந்து உங்களுக்கு பூ கொடுக்கும். ஆந்தூரியம் பூ வந்து செடிகளில் நிறைய நாள் இருக்கும், மாதக்கணக்கில் கிடக்கும். அது ஏஜ் ஆகும்போது பூத்த கலர்லேருந்து அதோட கலர் வந்து மாறும். அண்ட் பிளான்ட் வளர வளர ஹைட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிறைச்சி இலைகள் இருக்கும், ஏரியல் ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய சுற்றி வளரும். அதனால் பயப்பட வேண்டாம். ஆரோய்ட் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் வந்து வளரும். அந்த ரூட்ஸ் வளர்ச்சி இருக்கும்போது தான் பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த வேர்கள் வந்து ப்ரௌன் ஆகி அழுகிடுச்சு அப்படின்னா பிளான்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்றில் நீங்கள் ரீபாட் பண்ணணும், இல்லை ரூட் ட்ரீட்மெண்ட் நம்ம ரோஸ்க்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் ஹியூமிக் எல்லாம் கொடுக்க வேண்டாம், வெறும் ஃபஞ்சிசைடு கலந்த தண்ணி வந்து நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். ஆந்தூரியம் அதோட வெரைட்டிக்கு ஏற்றாப்பில் ஃப்ளவர் சைஸும் வித்தியாசமாக இருக்கும்.
ரொம்ப குட்டி ஃப்ளார்ஸாக இருக்கும். டியூலிப் ஷேப் ஃப்ளார்ஸ் கூட உண்டு. அப்புறம் நேட்டிவ் வெரைட்டிஸ் எல்லாம் ஹைப்ரிட்ஸில் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளார்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இதோட ரீபாட்டிங். இந்த பிளான்ட் நம்ம எப்போ ரீபாட் பண்ணோம், சின்ன பாட்டில் வச்சுருக்கோம், எப்போ அடுத்த பாட்டுக்கு மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 1 to 2 இயர்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்துரும். அந்த பிளான்ட் மல்டிப்ளை ஆகணும், நிறைய லீவ்ஸ் வச்சு அந்த பிளான்ட் மெச்சூர் ஆகணும். அந்த பிளான்ட் மெச்சூர் ஆக உங்களுக்கு லீஃபில் வித்தியாசம் தெரியும், பூவோட சைஸில் வித்தியாசம் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த வெரைட்டி அகேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதோட இலைகள் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட் அகேன் வேரிஸ் ஃப்ரம் பிளான்ட் டைப் டு டைப். மினியேச்சர் அப்படின்னா அந்த பாட் நிறைஞ்சிரும், கீழே இருந்து நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி பாட் நிறையும்போ நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நிறைய இலைகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூக்காது, ஃப்ளவர்ஸே வராது அப்படின்னு. பட் நான் அதை வந்து அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலை. இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலியேஜ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் சுற்றி இருக்குது, நிறைய வளர்ந்துடுச்சு. ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே ஏஜ் ஆன ஃப்ளார்ஸ். இது ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் பேபி பிங்க் கலரில் வரக்கூடிய ஃப்ளார்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ் ஃப்ளார்ஸ் டெட் ஹெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே போயிட்டு அந்த அந்த காம்பு அந்த ஸ்டாக் வந்து எங்கேருந்து வருதோ அங்கே போயிட்டு ஒரு க்ளீன் சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபேட் ஆனதுக்கப்புறம் பண்ணினா போதும். நான் ஏன் நிறைய ஃபாலேஜ் வச்சுருக்கேன்னா, ஃபாலேஜ் கட் பண்ணல அப்படின்னா எனக்கு பிளான்ட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நிறைய அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு பாருங்கள், அதை நம்ம வந்து கட் பண்ணி பிளான்ட்டை செப்பரேட்டாக எடுத்து புது பிளான்ட்டாக எடுத்து நடலாம். ஆந்தூரியம் பிளான்ட் வளர்க்கும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி லீஃப் பர்ன். ரோஸில் வரும்ல அதே மாதிரி. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரைசிங் டெம்பரேச்சர், திடீர்னால வரக்கூடிய அந்த ஷாக், அந்த ஹீட். ஸோ அதுதான். டோன்ட் வரி, இதெல்லாம் ரொம்ப மைனர். மோஸ்ட்லி வந்து ஓல்டு லீவ்ஸ் தான் எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, ரொம்ப பழைய லீவ்ஸில். அண்ட் ரொம்ப இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அதை நான் கட் பண்ணி விட்டுருவேன். பட் தென் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த பிளான்ட் ஓவரால். அண்ட் நீங்கள் ஹீட் எப்படி இருக்குதோ அதை அனுசரித்து பிளான்ட்டோட பொசிஷன் அண்ட் அதோட ஸ்பாட் மாற்றணும். ஆந்தூரியமில் பெஸ்ட் ப்ராப்ளம் வரும். மோஸ்ட்லி சக்கிங் பெஸ்ட், அதாவது மீலிபக்ஸ், ஒயிட் ஃப்ளை, thrips, ஸ்பைடர் aphids அந்த மாதிரி. எனக்கு aphids தொல்லை இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் ஸ்பைடர் அண்ட் thrips வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா லீஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம நிறைய பிளான்ட் பார்த்தோம், லீவ்ஸ் பார்த்தோம். இந்த லீஃபை அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு. லீஃப் கடியில் பாருங்கள், இட்ஸ் நாட் அட் ஆல் ஹெல்தி. லீஃபோட அந்த ஸ்ட்ரக்சர் மாறும், சுருளும், கலர் சேஞ்ச் ஆகும், ஃப்ளவர் ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்காது, பிளான்ட் அப்படியே வீக் ஆகி டை ஆயிரும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து லைக் கெம் இல்லை நம்மளோட பேசிக் நீம் ஆயில் இருக்குல்ல, நீம் ஆயில், பேபி ஷாம்பு மிக்சர், எக்ஸோடஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு வந்து ருட்டீனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு இந்த பிரச்சனையிலேருந்து பிளான்ட்டை பாதுகாக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃப்ளவரிங் ஆந்தூரியம் தானே பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆந்தூரியம்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட நிறைய இல்லை. தீஸ் ஆர் ஜென்ரலி ஃபாலியேஜ் ஆந்தூரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகளுக்காகவே வளர்க்கக்கூடிய ஆந்தூரியம்ஸ். இது வந்து இட்ஸ் அ கிராஸ், மேக்னிஃபைக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி, ஒரு குரூப்பை சேர்ந்தது. இதுலேயும் இந்த பூ வரும். ஆனால் பூ வந்து ஆரோய்ட்ஸில் வரக்கூடிய ஒரு நார்மல் பூ மாதிரியே இருக்கும். பட் கலரெல்லாம் பூ வராது. இது வந்து இன்னொரு ஃபாலியேஜ் ஆந்தூரியம். 2-3 தான் இருக்குது ஃபாலியேஜ் ஆந்தூரியம் வெரைட்டியில். பட் அதுவும் ஏஜ் ஆகும்போது லீவ்ஸ் ரொம்ப பெருசாகும். இதோட ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம சின்ன செடியாக தான் வச்சுருப்போம், அது வளர வளர லீவ்ஸ் பெருசாகும், நிறைய ரூட்ஸ் வரும். இதோட ப்ராப்பகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று கீழே இருந்து செடி பிரிப்பாங்க, இல்லைன்னா இப்போ நிறைய ரூட்ஸ் பார்த்தோம்ல மேலே, அதில் கொஞ்சம் இந்த பிளான்ட் ஹாஃபாக மேலேருந்து கட் பண்ணி அப்படியே ரூட் எடுத்து ஒரு புது செடி உருவாக்கி ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் இது மேலே கட் பண்ணி எடுத்த இடத்துல ஃபஞ்சிசைட் தேய்ச்சி விட்டோன்னா மறுபடியும் கீழே இருந்து புதுசாக ஒரு பிளான்ட் ரெடி ஆகும். ஸோ இட்ஸ் லிட்டில் ட்ரிக்கி, சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ இது ப்ராப்பகேட் பண்ணணும். ஐ டோன்ட் ஹாவ் த டைம். ஸோ பேசிக்கலி இந்த ஃபாலியேஜ் ஆந்தூரியம் ப்ராப்பகேஷன் அந்த மாதிரி தான் 98% அப்படி தான் பண்ணுவாங்க.
அண்ட் நம்மளோட ஃப்ளவரிங் ஆந்தூரியம் வந்து நிறைய குட்டி குட்டி செடிகள் வந்து பக்கத்தில் இருந்து நிறைய வரும். அதை நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஜெர்பரா பிளான்ட் எல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபாலியேஜ் ஆந்தூரியம்க்கும் ஃப்ளவரிங் ஆந்தூரியம்க்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. லைக் த கேர், ஃபெர்டிலைசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். தே லைக் லாட் ஆஃப் ஹை ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் ஜாஸ்தி பிடிக்காது. இதெல்லாமே வந்து அந்த ஷேட் நெட்டு கீழே நான் வளர்த்திட்டு இருக்கிற ஆந்தூரியம்ஸ். கடைசியாக இதோட ஃபெர்டிலைசிங் ஹெவி ஃபீடர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நம்ம ரோஸ் மாதிரி இது சாயில் மீடியா கிடையாது இல்லையா? நான் வந்து என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட அமினோமார் சீவீட் பேஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்று கொடுப்பேன். நல்ல மழை இருக்கும்போது கொடுக்க முடியாது. லைக் தண்ணியில் கலந்து மூட்டில் அந்த ட்ரென்ச்சாக கொடுக்குறது. அமினோமார், அமினோஃபுல்வத் ஸ்ப்ரேயாகவும் கொடுத்துருக்கேன், மூட்லேயும் ட்ரென்ச்சாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக் என்பிகே 19 இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேண்டாம். லைக் 1 கிராம்லாம் கலக்க வேண்டாம். 1.5 கிராம் per லிட்டர் டோஸ் கம்மி பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறது. இலைகளுக்கான ஃபீட் அப்படின்னு நான் கொடுக்குறதில்ல, இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃபிஷ் எமல்ஷன் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுவேன். நம்மளோட மஸ்டர்ட் கேக் ஃபீட் ரெடி பண்ணுவோம்ல, கிரவுண்ட்நட் கேக் எல்லாம் ஊற வச்சு, அந்த ஃபீட் இருந்துச்சுன்னா அது இருக்கும்போது அந்த ட்ரென்ச் கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் லீஃப் வளர்ச்சியும் இருக்கும், நமக்கு ஃப்ளவர்ஸும் கிடைக்கும், அண்ட் பெஸ்டிசைட் ரூட்டீனும் ஃபாலோ பண்ணணும். மழை சமயங்களில் ஃபஞ்சசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை ட்ரென்ச்சாக கொடுக்கலாம், விச் இஸ் ரியலி குட். ஏன்னா இதில் வந்து அந்த ரூட் ராட் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா, ஓவர் மாய்ஸ்சர் ஆனால். ஸோ அது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பட் இந்த லாஸ்ட் 2 years எனக்கு ரோஸில் நமக்கு டைபேக் ஆகிற மாதிரி ஆந்தூரியமில் டைபேக் பிரச்சனை, பிளான்ட் வந்து அழுகி போய் இதாகிடுச்சு அப்படின்ற இஷ்யூ எல்லாம் எனக்கு வந்ததில்லை. ஆல் ஆஃப் தெம் ஆர் க்ரோயிங் பியூட்டிஃபுல்லி. சிலது டைம் எடுத்துக்கும். ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் கிவ் தட் ப்ராப்பர் கேர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்துன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ரிப்ளை. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.